இத்திருப்பலியானது இறைவனுக்கு நன்றி பலியாக அர்ப்பணிக்கின்றவர்கள் 10வது பிறந்த நாளை கொண்டாடும் 27வது திருமண ஆண்டு நினைவை கொண்டாடும் பிராங்க்லின் ஷர்மிளா, 20வது திருமண ஆண்டின் நினைவை கொண்டாடும் ஜெய்பால் சாந்தகுமாரி, திருமண நாளை நினைவுக்கு நன்றி செலுத்தும் மீறி அமிலா நூமநாதன், புஷ்பராணி அலெக்சாண்டர், மேலும் இதே திருப்பலியில் மறைத்த சின்னப்பா தெரேசா, அருத்தந்தை கிளெமென்ட் பிராங்க், அருத்தந்தை பீட்டர் டியான்களை மாற்றுக்காக கொடுக்கப்படுகின்றது. சகோதர சகோதரிகளின் தூய மறைநிலைகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியை கொடுக்கிறேன், ஏனெனில் சிந்தனையால் சொல்லால் செயலால் கடவுளின் தவறினால் பாவம் செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆவியாரை குழந்தை தனியால் புரியாமை ஆனந்தத்தை புரிதலைவரே, சகோதர சகோதரிகளை உலகில் நம் தேவனாகியவரிடம் எனக்காக கொண்டாடுகிறேன். இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலைவாழ்வு அழைத்து செல்வராக.
இறைவா கத்தோலிக்க நம்பிக்கையை பேணி காக்கவும் கிறிஸ்துவுக்குள் அனைத்தையும் புதுப்பிக்கவும் திருத்தந்தை புனித பயசுக்கு விண்ணக ஞானத்தையும் திருத்துதலுக்குரிய மனதிடனையும் நிரம்ப அளித்தீர். நாங்கள் அவருடைய படிப்பினைகளையும் எடுத்துக்காட்டுகளையும் பின்பற்றி நிலை வாழ்வை பரிசாக பெற்றுக் கொள்வோமாக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, இஸ்ரேலின் ஆயர்களுக்கு எதிராக இறைவாக்கு உரை. அவர்களுக்கு இறைவாக்கு உரைத்து சொல். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: தாங்களே மேய்ந்து கொள்ளும் இஸ்ரேலின் ஆயர்களுக்கு ஐயோ கேடு! ஆயர்கள் மந்தை என்றோ மேய்க்க வேண்டும். நீங்கள் கொழுப்பானதை உண்டு ஆட்டு மயிராடை உடுத்தி மந்தையில் திறந்ததை அடிக்கிறீர்கள். மந்தையோ மேய்க்கவில்லை. நீங்கள் நலிந்தவற்றை திடப்படுத்தவில்லை. பிணியுற்றவற்றுக்கு குணமளிக்கவில்லை. காயமுற்றவற்றுக்கு கட்டு போடவில்லை. வழி தப்பியவற்றுக்கு திரும்பி கூட்டி வரவில்லை. காணாமல் போனவற்றை தேடவில்லை. ஆனால் அவற்றை கொடுமையுடனும் வன்முறையுடனும் நடத்தினீர்கள். ஆயன் இல்லாமையால் அவை அலைந்து திரிந்தன. அப்போது எல்லா காட்டு விலங்குகளுக்கும் அவை இரையாயின. என் ஆடுகள் எல்லாம் மலைகளிலும் உயர்ந்த குன்றுகளிலும் அலைந்து திரிந்தன. பூவுலகில் எவ்விடத்திலும் என் மந்தை சிதறுண்டு போனது. அதை தேடவோ கூட்டி சேர்க்கவோ எவரும் இலர். எனவே ஆயர்கள் ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: என்மேல் ஆணை, என் மந்தை கொள்ளையிடப்பட்ட போது எல்லா காட்டு விலங்குகளுக்கும் இரையானது. ஏனெனில் அதற்கு ஆயம் இல்லா என் ஆயர்கள் என் மந்தையை தேடவில்லை. என் மந்தையோ அவர்கள் மேய்க்காமல் தாங்களே மேய்த்து கொள்கின்றார்கள். எனவே ஆயர்களே, ஆண்டவரின் வாக்கை தேடுங்கள். தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நான் ஆயர்களுக்கு எதிராக இருக்கின்றேன். என் மந்தையை அவர்களிடமிருந்து திரும்பி பெற்றுக் கொள்வேன். மந்தை மேய்ப்பரனின்றி அவர்களை நீக்கிவிடுவேன். எனவே தாங்களே மேய்த்து கொள்ளும் அவர்கள் இனி என் மந்தையை மேய்க்க மாட்டார்கள். அவர்கள் வாய் நின்று என் மந்தையை மீட்பேன். அவை இனி அவர்களுக்கு உணவாகா. எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நானே என் மந்தையை தேடி சென்று பேணி காப்பேன். இது ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே என் ஆயர், எனக்கு எதுவும் குறையில்லை. ஆண்டவரே என் ஆயர், எனக்கு எதுவும் குறையில்லை. ஆண்டவரே என் ஆயர், எனக்கு எதுவும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாற செய்வார். அமைதியான நீர்நிலைக்கு என்னை அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். பல்லவி. தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழியில் நடத்துவார். மேலும் சாவின் இருளுள்ள பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் என் தீங்கிற்கும் அஞ்சினேன். உன் கோலும் நெடுங்கொழியும் என்னை தேற்றும். பல்லவி. ஆண்டவரே என் ஆயர், எனக்கு எதுவும் குறையில்லை. என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றேன். என் தலையில் நறுமண தைலம் பூசினேன். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. பல்லவி. ஆண்டவரே என் ஆயர், எனக்கு எதுவும் குறையில்லை. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் அருள் நலமும் பேரன்பும் என்னை
படைத்துண்டு வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். பல்லவி. ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது. உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. மத்திய எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கூறியது, விண்ணரசு பின்வரும் நிகழ்ச்சி கூப்பிடலாம். நெடுக்கிழார் ஒருவர் தாம் வேலையாட்களில் வேலைக்கு அமர்த்த விடியற்காலையில் வெளியே சென்றார். அவர் நாளுக்கொன்று தெனாரியும் கூலி என வேலையாட்களுடன் ஒத்துக்கொண்டு அவர்களை தம் திராட்சை தோட்டத்திற்கு அனுப்பினார். ஏறக்குறைய காலை 9 மணிக்கு அவர் வெளியே சென்ற பொழுது சந்தை வெளியில் வேறு சிலர் வேலையின்றி நிற்பதை கண்டார். அவர்களிடம், நீங்களும் என் திராட்சை தோட்டத்திற்கு போங்கள், நேர்மையான கூலி உங்களுக்கு கொடுப்பேன் என்றார். அவர்களும் சென்றார்கள். மீண்டும் ஏறக்குறைய 12 மணிக்கும் பிற்பகல் 3 மணிக்கும் வெளியே சென்று அப்படியே செய்தார். ஏறக்குறைய 5 மணிக்கும் வெளியே சென்று வேறு சிலர் நிற்பதை கண்டார். அவர்களிடம், நாள் முழுவதும் வேலை செய்யாமல் ஏன் இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரை பார்த்து, எங்களை எவரும் வேலைக்கு அமர்த்தவில்லை என்றார்கள். அவர் அவர்களிடம், நீங்களும் என் திராட்சை தோட்டத்திற்கு போங்கள் என்றார். மாலையானதும் திராட்சை தோட்ட உரிமையாளர் தம் மேற்பார்வையாளரிடம், வேலையாட்களை அழைத்து கடைசியில் வந்தவர் தொடங்கி முதலில் வந்தவர் வரை அவர்களுக்கு கூலி கொடும் என்றார். எனவே 5 மணியளவில் வந்தவர்கள் 1 தெனாரியம் வீதம் பெற்று கொண்டனர். அப்போது முதலில் வந்தவர்கள் தங்களுக்கு மிகுதியாக கிடைக்கும் என்று எண்ணினார்கள். ஆனால் அவர்களும் 1 தெனாரியம் வீதம்தான் பெற்றார்கள். அவர்கள் அதை பெற்றுக்கொண்டது பொழுது அந்நிலைக்கிழாருக்கு எதிராக முணுமுணுத்து, கடைசியில் வந்த இவர்கள் 1 மணி நேரமே வேலை செய்தார்கள். பகல் முழுவதும் வேலை பளுவையும் கடும் வெயிலையும் தாங்கிய எங்களோடு இவர்களையும் இணையாக்கிவிட்டீரே என்றார்கள். அவரோ அவர்களுள் ஒருவரை பார்த்து, தோழா, நான் உமக்கு அநியாயம் செய்யவில்லை. நீர் என்னிடம் 1 தெனாரியம் கூலிக்கு ஒத்துக்கொள்ளவில்லையா? உமக்குரியதை பெற்றுக்கொண்டு போய்விடும். உமக்கு கொடுக்காதபடி கடைசியில் வந்து இவருக்கும் கொடுப்பது என் விருப்பம். எனக்குரியதை நான் என் விருப்பப்படி கொடுக்கக்கூடாதா? அல்லது நான் நல்லவனாய் இருப்பதால் உமக்கு பொறாமையா என்றார். இவ்வாறு கடைசியாலும் முதன்மையாலும் கடைசியாக கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்தில் எவ்வாறு இஸ்ராயேல் மக்களை வழிநடத்துவதற்காக இறைவன் இறைவார்த்தையை
இறைவாக்கினர்களை தேர்ந்து கொண்டார். அவர்கள் நல்ல ஆயர்களாக அமர்த்தப்பட்டனர். ஆனால் இறைவாக்கினர்களில் சில கோடி இறைவாக்கினர்களும் இருந்தார்கள். அவர்கள் சுயநலத்தோடு வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை பொறுப்புகளை சரிவர செய்யாமலும் இருந்தார்கள். ஆனால் இறைவன் சொல்கின்றார், எனக்கு உகந்த ஒரு ஆயர் உங்களுக்கு நான் நியமிப்பேன் என்று இறைவன் தன்னுடைய மக்களை எவ்வாறு பாதுகாத்து பராமரிக்கின்றார் என்பதை சுட்டி காட்டுகிறது. இறைவன் எப்பொழுதும் தன்னுடைய மக்களை அவளுக்கு வாழ்வில் வரத்தை தந்தது மாத்திரமல்ல, இந்த வாழ்வை வாழ்வோடு வாழவும் நலமோடு வளமோடு வாழவும் இறை உறவோடும் மனித உறவோடும் நல்ல ஒரு உறவு நிலையில் வாழவும் இறைவன் உதவிக்கரம் நீட்டுகின்றார். அந்த உதவிக்கரத்தை நாம் பெற்று அதனுடைய பலன்களை அனுபவிக்க வேண்டும். இன்று 10ஆம் பத்திநாதனுடைய நினைவை கொண்டாடுகின்றோம். திருத்தந்தையாக இருந்த இவர் திருச்சபை கட்டி காப்பதிலும் திருச்சபை வழிநடத்துவதில் மிகவும் அக்கறை செலுத்தி சீரும் சிறப்புமான பணியினை அவர் செய்தவர். விசேஷமாக ஆன்மீக வாழ்வின் எழுச்சிக்காக மாத்திரமல்ல, ஒட்டுமொத்தமான மனித வாழ்வின் வளர்ச்சிக்காகவும் அவர் தன்னுடைய பணியில் இவை அனைத்தையும் கவனித்தார். இன்று நாம் நினைவை கொண்டாடுகின்ற பொழுது இறைவன் நமக்கு கொடுக்கின்ற பராமரிப்பு பல்வேறு மக்களின் வழியாக அதை அடையாளம் கண்டுகொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு அதன் பயனாக நல்லதொரு மந்தைகளாக இறைவன் நம்முடைய ஆயனாகவும் நம்முடைய மந்தையாகவும் இருக்கின்றோம். நல்ல ஒரு மந்தையாக நாம் வாழ்ந்திட வேண்டிய வரங்களை திருப்படியில் வேண்டுவோம். எல்லாம் தருகின்றே தந்தாய் என்னையும் தருகின்றே, எல்லாம் தருகின்றே தந்தாய் என்னையும் தருகின்றே. இயற்கை மலர்கள் பலரை தழுவில் உனக்கு காணிற்றே, இயற்கை மலர்கள் பலரை தழுவில் உனக்கு காணிற்றே. உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருள் என்னோடு இணைத்து தருகின்றே, என்னோடு இணைத்து தருகின்றே, எல்லாம் தருகின்றே தந்தாய் என்னையும் தருகின்றே. சகோதர சோதரிகளே, என்னுடைய உடையதுமான பணி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவருளை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்த எவரை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். திருத்தந்தை புனித பயசின் அறிவுரைகளை பின்பற்றி இத்தூய மறை நிகழ்வை நேரிய வணக்கத்துடன் கொடுக்கவும் அதை பற்றுறுதியுடன் உட்கொள்ளவும் எங்களுக்கு அருள்வீரா. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
எங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் திருக்கூட்டத்தில் நீர் ஒருவரே புகழ் பெறுகின்றீர். அவர்களின் பேறு பலன்களுக்கு ஏற்ப நீ வெற்றி வாகை சூட்டும்போது உன் கொடைகளுக்கு மணிமுடி சூட்டுகின்றீர். அவருடைய வாழ்க்கை நெறி எங்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் அவர்களோடு உள்ள உறவு ஒன்றிப்பு எங்களுக்கு தோழமையாகவும் அவர்களது பரிந்துரை எங்களுக்கு பேருதவியாகவும் இருக்க நீர் எங்களுக்கு அருளுகின்றீர். இவ்வாறு இத்தகைய திரளான சாட்சிகளால் நாங்கள் உறுதி பெற்று வாழ்க்கை போராட்டத்திலே தோல்வியுறாது நிலைத்து நின்று அழியாத மாட்சியின் முடியை அப்புனிதர்களோடு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெற்று மகிழ்வுமாக. ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் புனிதரின் பெருந்திரளோடும் சேர்ந்து நாங்கள் நமக்கு புகழ்ச்சி வரை செய்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகமுடைய ஆவியை இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தாம் சீடருக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீ
உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாய பீட்டர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாய் புனித மரியா, கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மகூதவராய் இருந்தவராகி புனிதர் அனைவருடன் நான் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவராகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சி என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிரான குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையில் எங்களை மீட்டருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியாக நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் நீ நலமாய் இருப்போமாக நாம் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் இம்மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்கிறார். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி இவரோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிலுவையை எம்மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிலுவையை எம்மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிலுவையை எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
காரிருள் சூழும் பள்ளத்தாக்கில் நடந்ததாலும் பயமே இல்லை. ஏனெனில் என்னுடன் நீருக்கின்று எதை நின்போதும் கழியும் தேற்றும். என் பகையாளர் முன்கெனக்காக ஏதொரு விருதை அடித்தீரன்றோ. என் தலை மீது எண்ணெய் பூசி மகிழினால் நெஞ்சம் வழிந்திட செய்து வானக வீட்டில் வாழ்ந்திட நாளும் எனையின் அன்பு தொடர்ந்திடும் அன்றோ. யூபிலி ஆண்டின் இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரமான இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியாரின் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றி எரிய செய்த பிறரன்பு சுடர் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் கட்டி எழுதுவனவாக நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மாநில உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய காத்திருப்பதில் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கி திருப்பயணிகளாகிய எம்மை கூட்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கு மாட்சியும் புகழும் என்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். மன்றாடுவோமா. ஆண்டவரே எங்கள் இறைவா, திருத்தந்தை புனித பயசின் நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இந்த விண்ணக விருந்தின் ஆற்றலால் நம்பிக்கையில் நிலைத்திருக்கவும் உம்முடைய அன்பில் ஒன்றித்து வாழவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து